ஒரு காலத்தில் பச்சை பசுமையால் சூழப்பட்ட மந்திரங்கள் நிறைந்த எல்வேரா காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு குட்டி நரி வாழ்ந்தது. அவன் பெயர் லூமி. லூமி சாதாரண நரியில்லை. அவன் ஒரு சின்ன ஆனால் துணிவான சாகச வீரன். தலையில் பழுப்பு நிறத் தொப்பி, தோளில் பச்சை போர்வை, கையில் ஒரு சிறிய பை. எப்போதும் சிரிப்புடன் காடெங்கும் ஓடி விளையாடுவான். ஒரு நாள் காட்டின் பெரிய மரம் மெதுவாக அழுதது. என் மந்திர சக்தி குறைந்து வருகிறது. நீல மந்திரக்கல் கிடைத்தால் மட்டுமே இந்த காடு உயிர் பெறும். அதை கேட்ட லூமி சொன்னான், இந்த காடு என் வீடு. நான் அந்த கல்லை கண்டிப்பாக கொண்டு வருவேன். பேசும் காளான்கள், ஒளி வீசும் தீப்பூச்சிகள், மறைந்த நீர்வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி லூமி ஓடினான். நின்றதே இல்லை. ஒரு இருண்ட குகை, பயங்கர சத்தங்கள். ஆனால் லூமி பயப்படவில்லை. ஏனெனில் அவன் இதயத்தில் துணிவு, கண்களில் நம்பிக்கை, ஒளிகள், மந்திர உணர்வு. அந்த குகையின் நடுவில் ஒளி வீசியது. நீல மந்திரக்கல். அதை கையில் எடுத்தவுடன் காடு முழுவதும் ஒளி. லூமி திரும்பியதும் மரம் பசுமையடைந்தது. பறவைகள் பாடின, காடு சிரித்தது. அன்று முதல் லூமி அழைக்கப்பட்டான் எல்வேரா காட்டின் குட்டி வீரன் என்று. இசை மெதுவாக முடிகிறது. மென்மையான முடிவு. சின்னவனாக இருந்தாலும் பெரிய துணிவால் உலகமே மாற